ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஐம் கார்த்திக் துருவம் அகாடமில இருந்து. ஓகே, நம்ம செப்டம்பர் மந்த் கரண்ட் அவர்ஸ் பார்த்துட்டு இருக்கோம். அதில் இன்னைக்கு செப்டம்பர் 13க்கு உண்டான கரண்ட் அவர்ஸ் வந்து பார்க்க போகிறோம். சரிங்களா? ஓகே, ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. உலக முதலுதவி தினம் 2020 என்னைக்கு அனுசரிக்கப்பட்டுச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா செப்டம்பர் 12. ஓகேவா? ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா செப்டம்பர் 12. அதாவது உலக முதலுதவி தினம் அப்படிங்கிறது எப்போ அனுசரிக்கிறாங்கன்னா அந்த வருஷத்துல இப்போ 2020 ஓகேவா, 2020 செப்டம்பர் மாசத்துல 2வது சனிக்கிழமை தான் வந்து பாத்தீங்கன்னா உலக முதலுதவி தினம் அப்படின்னு சொல்லி அனுசரிக்கிறாங்க. இது வந்து வருஷம் மாறக்கூடியது. சரிங்களா? இதுவே 2021 அதே செப்டம்பர் மாசத்துல 2வது சனிக்கிழமை என்ன நாள் வருதோ அதுதான் வந்து பாத்தீங்கன்னா உலக முதலுதவி தினம். அதே மாதிரி இந்த வருஷத்துல 2020 வந்து பாத்தீங்கன்னா செப்டம்பர் மாசத்துல 2வது சாட்டர்டே வந்து என்னவா இருந்ததுன்னு பாத்தீங்கன்னா செப்டம்பர் 12. ஸோ செப்டம்பர் 12 தான் வந்து பாத்தீங்கன்னா உலக முதலுதவி தினம் அப்படின்னு சொல்லி 2020 அனுசரிச்சிருக்காங்க. ஓகேவா? உலக முதலுதவி தினம் 2020 என்னைக்கு அனுசரிச்சாங்க அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா செப்டம்பர் 12. ஓகேவா? ஓகே, 2வது கொஸ்டின் பாருங்க. உலகளாவிய பொருளாதார சுதந்திர அட்டவணை 2020 இந்தியா எந்த இடத்தை பிடித்துள்ளது அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா ஆன்சர் வந்து 105. ஓகேவா? ஆன்சர் வந்து பாத்தீங்கன்னா 105. அதாவது உலகளாவிய பொருளாதார சுதந்திர அட்டவணை 2020 இந்தியா பிடித்திருக்கும் இடம் வந்து பாத்தீங்கன்னா 105. அதாவது 10க்கு 6.56 எடுத்திருந்தாங்க. யாரு? இந்தியா வந்து 10க்கு 6.56 எடுத்திருந்தாங்க. அதனால இந்தியா பிடித்திருக்கும் இடம் வந்து பாத்தீங்கன்னா 105வது இடம். அதாவது குளோபல் எக்கனாமிக் ஃப்ரீடம் இண்டெக்ஸ் 2020 இந்தியா பிடித்திருக்கும் இடம் வந்து பாத்தீங்கன்னா 105. அதே மாதிரி இந்த அட்டவணையை வெளியிட்டவங்க வந்து யாரு அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா கனடால இருக்கிற ஃப்ரேசர் இன்ஸ்டிடியூட் தான் வந்து பாத்தீங்கன்னா இதை வெளியிட்டிருக்காங்க. ஓகேவா? அதாவது உலகளாவிய பொருளாதார சுதந்திர அட்டவணை 2020 இந்தியா எந்த இடத்தை பிடித்துள்ளது அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா ஆன்சர் வந்து 105. ஓகேவா? ஓகே, 3வது கொஸ்டின் பாருங்க. 5 ஸ்டார் கிராமங்கள் திட்டம் எந்த அமைப்பால் தொடங்கப்பட்டது அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா ஆன்சர் வந்து அஞ்சல் துறை. ஓகேவா? ஆன்சர் வந்து பாத்தீங்கன்னா அஞ்சல் துறை. அதாவது ரூரல் ஏரியாவுக்காக, சரிங்களா, கிராமப்புறங்களுக்காக அஞ்சல் துறை வந்து என்ன பண்ணியிருக்காங்க 5 ஸ்டார் கிராமங்கள் திட்டம் அப்படிங்கிற ஒரு ஸ்கீமை வந்து கொண்டாந்துருக்காங்க. ஓகேவா? இதுல பாருங்க 5 ஸ்டார் கிராமங்கள், சரிங்களா, 5 நாளே அஞ்சல் துறை தான். ஓகேவா? 5 நாளே அஞ்சல் துறை. 5 ஸ்டார் கிராமங்கள்னால என்னது அஞ்சல் துறை அப்படின்ற மாதிரி ஞாபகத்தில் வச்சுங்க. 5 ஸ்டார் கிராமங்கள் திட்டம் எந்த அமைப்பால் தொடங்கப்பட்டது அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா அஞ்சல் துறை. ஓகேவா? ஓகே, 4வது கொஸ்டின் பாருங்க. 2020 US ஓப்பனில் ஆண்கள் ஒற்றையர் பிரிவில் பட்டத்தை வென்றவர் யார் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா ஆன்சர் வந்து டொமினிக் தீம் அப்படின்றவர் தான். சரிங்களா? ஆன்சர் வந்து டொமினிக் தீம் அப்படின்றவர் தான். சரிங்களா? அதாவது 2020 US ஓப்பன்ல டென்னிஸ் பிரிவுல வந்து பாத்தீங்கன்னா ஆண்கள் ஒற்றையர் பிரிவுல வந்து யார் ஜெயிச்சாங்க அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா டொமினிக் தீம் அப்படின்றவர் தான் ஜெயிச்சிருக்காரு. சரிங்களா? 2020 US ஓப்பன்ல ஆண்கள் ஒற்றையர் பிரிவுல யாரு வந்து ஜெயிச்சாங்க அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா டொமினிக் தீம் அப்படின்றவர் தான். சரிங்களா? ஓகே, 5வது கொஸ்டின் பாருங்க. ஹிந்தி திவாஸ் அப்படிங்கறத எந்த நாள்ல அனுசரிக்கிறாங்க அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா செப்டம்பர் 14. ஓகேவா? ஆன்சர் வந்து பாத்தீங்கன்னா செப்டம்பர் 14. அதாவது ஹிந்தி திவாஸ் அப்படிங்கறத எந்த நாள்ல அனுசரிக்கிறாங்க அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா செப்டம்பர் 14. சரிங்களா? ஓகே, 6வது கொஸ்டின் பாருங்க. இஸ்ரேலுடன் சமாதான ஒப்பந்தம் செய்த 4வது அரபு நாடு வந்து எது அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா பஹ்ரைன். ஓகேவா? ஆன்சர் வந்து பாத்தீங்கன்னா பஹ்ரைன். அதாவது இதுவரையும் இஸ்ரேலோட சமாதான ஒப்பந்தம் செஞ்ச 3 நாடுகள் வந்து எதுன்னு சொல்லி பாத்தீங்கன்னா எகிப்து, ஜோர்டான், ஐக்கிய அரபு எமிரேட்ஸ். சரிங்களா? அதுக்கப்புறம் 4வது நாடா தான் இப்ப பஹ்ரைன் வந்து என்ன பண்ணிருக்காங்க, அந்த சமாதான ஒப்பந்தத்துல கையெழுத்து போட்டிருக்காங்க. சரிங்களா? இஸ்ரேலுடன் சமாதான ஒப்பந்தம் செய்த 4வது அரபு நாடு வந்து எதுன்னு சொல்லி பாத்தீங்கன்னா பஹ்ரைன். சரிங்களா? ஓகே, 7வது கொஸ்டின் பாருங்க. மாநிலங்களவை துணைத் தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டவர் யார் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா ஆன்சர் வந்து ஹரிவன்ஸ் நாராயண் சிங். ஓகேவா? ஆன்சர் வந்து பாத்தீங்கன்னா ஹரிவன்ஸ் நாராயண் சிங். ஓகேவா? அதாவது ராஜ்யசபாவோட டெபுட்டி சேர்மன். சரிங்களா? மாநிலங்களவையோட துணைத் தலைவரா யாரை தேர்ந்தெடுத்திருக்காங்க அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா ஹரிவன்ஸ் நாராயண் சிங். சரிங்களா? மாநிலங்களவையோட துணைத் தலைவரா யாரை தேர்ந்தெடுத்திருக்காங்க ஹரிவன்ஸ் நாராயண் சிங். சரிங்களா? ஓகே, அடுத்த கொஸ்டின் பாருங்க. கீழே உள்ளவற்றில் எந்த கிரகத்தில் வேற்று கிரக உயிரினங்களின் அறிகுறிகளை விஞ்ஞானிகள் கண்டறிந்துள்ளனர் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா ஆன்சர் வந்து வீனஸ். ஓகேவா? ஆன்சர் வந்து பாத்தீங்கன்னா வீனஸ். அதாவது வேற்று கிரக உயிரினங்கள் இருக்கக்கூடிய அறிகுறிகள் வந்து தெரியுது அப்படின்னு சொல்லி விஞ்ஞானிகள் வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. அது எந்த கிரகத்துல அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா வீனஸ் கிரகத்துல. ஓகேவா?
அதாவது எந்த கிரகத்தில் வேற்று கிரக உயிரினங்களின் அறிகுறிகளை விஞ்ஞானிகள் கண்டறிந்துள்ளனர் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஆன்சர் வந்து வீனஸ். ஓகேவா? ஓகே, அடுத்த கொஸ்டின் பாருங்க. யூஎஸ் ஓபன் 2020 பெண்கள் ஒற்றையர் பிரிவில் வென்றவர் யார் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஆன்சர் வந்து நவோமி ஒசாகா அப்படின்றவங்க தான். ஓகேவா? ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா நவோமி ஒசாகா. சரிங்களா? அதாவது இது நம்ம ஆல்ரெடி நம்ம பார்த்தோம். அதாவது யூஎஸ் ஓபன் 2020ல ஆண்கள் ஒற்றையர் பிரிவில் வந்து யார் ஜெயிச்சிருந்தா டொமினிக் தீம் அப்படின்றவர் ஜெயிச்சிருந்தாரா. அதே மாதிரி யூஎஸ் ஓபன் 2020 பெண்கள் ஒற்றையர் பிரிவில் வந்து பார்த்தீங்கன்னா நவோமி ஒசாகா அப்படின்றவங்க ஜெயிச்சிருக்காங்க. ஓகேவா? யூஎஸ் ஓபன் 2020 பெண்கள் ஒற்றையர் பிரிவில் வென்றவர் வந்து யாருன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நவோமி ஒசாகா. சரிங்களா? ஓகே, 10வது கொஸ்டின் பாருங்க. பிரதமர் நரேந்திர மோடி 7 நகர்ப்புற உள்கட்டமைப்பு திட்டங்களை 2020 செப்டம்பர் 15 அன்று எந்த மாநிலத்தில் தொடங்கினார் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஆன்சர் வந்து பீகார். ஓகேவா? ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா பீகார். அதாவது பிரதமர் நரேந்திர மோடி வந்து பார்த்தீங்கன்னா 7 நகர்ப்புற உள்கட்டமைப்பு திட்டங்களை வந்து தொடங்கியிருக்காரு. சரிங்களா? 2020 செப்டம்பர் 15 அன்னைக்கு 7 நகர்ப்புற உள்கட்டமைப்பை வந்து தொடங்கியிருக்காரு. அது வந்து எந்த மாநிலத்துல அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பீகார்ல. ஓகேவா? பிரதமர் நரேந்திர மோடி 7 நகர்ப்புற உள்கட்டமைப்பு திட்டங்களை 2020 செப்டம்பர் 15 அன்று எந்த மாநிலத்தில் தொடங்கினார் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஆன்சர் வந்து பீகார். சரிங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இதுவரையும் பார்த்தது செப்டம்பர் 13க்கு உண்டான கரண்ட் அஃபேர்ஸ் வந்து பார்த்தோம். அதே மாதிரி இன்னைக்கு உண்டான ஹாய் டெஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்பிளேல தெரியிற வாட்ஸ்அப் நம்பருக்கு ஹாய் மெசேஜ் அனுப்பிச்சு உங்களுக்கு உண்டான டெஸ்ட் வந்து நீங்க அட்டன் பண்ணி பார்த்துக்கலாம். சரிங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பத்தி உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஓகே, தேங்க்யூ. துருவம் அகாடமில இருந்து கார்த்திக்.